ஹாய் ஆல். இன்னைக்கு காலையிலேயே லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சு குட்டீஸையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஜிம்முக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். நானும் ராமும் தான் இன்றைக்கி சேர்ந்து போகிற மாதிரி பிளான். ஆக்சுவலி 2 வீக்ஸ் கிட்ட ஆச்சு ஜிம் போயிட்டு. கண்டினியூஸாக போயிட்டு இருந்தா அந்த ஃபீலே நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜிம்முக்கு போகிறதுனால என்ன ப்ளஸ் மைனஸ், நீங்கள் ஒல்லியாக தானே இருக்கீங்க, ஏன் ஜிம் போகிறீங்க அப்படின்னு. நானும் சீரியஸ்லி அதே ஃபீலில் தான் இருந்தேன், ஒல்லியாக இருந்தால் ஜிம் போக வேண்டாம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த ப்ரெக்னென்சி பெல்லி இருக்கும்ல, அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் போனேன். பட் ஜிம் போனதுக்கப்புறமா வந்த அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப அதிகம். அதை நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ப்ளஸ் ஒரு பிராண்ட் ஷூட் இருக்குது, அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் முடிஞ்ச அளவு ஹெல்த்தியாக வாங்கணும் அப்படின்னு நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் செக்ஷன் போனாலே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு டெம்ப்ட் ஆகும். இன்றைக்கும் அப்படி தான் ஆச்சு. பட் கண்ட்ரோல் பண்ணி எனக்குன்னு எந்த ஸ்நாக்ஸும் வாங்காமல் குட்டீஸ்க்கு மட்டும் தேவையான 1-2 ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் என்ன தான் வந்து ஹெல்த்தியாக வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி குடித்தா தான் அந்த டேவே வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற அது வரைக்கும் பாய்.